ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கார்த்திக் கிச்சன். இன்றைக்கி ஸ்கூல் லீவுனாலே எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். அதனால் யாருமே டிஃபன் ஐட்டம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்னோடய பையன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு சொல்லிட்டான். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் வேணும்னு சொல்லிட்டாரு. சுட சுட ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலிஃப்ளவர் ஆயில் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துட்டு அது வடித்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக வடிகிற வரைக்கும் அப்படியே வச்சுட்டு நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுறப்போ மசாலா போட்டு உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் மசாலா பிரியாமல் நல்லா வரும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். தக்காளி சாதத்துக்கு தக்காளியும் கட் பண்ணிவிட்டு தக்காளி சாதம் செய்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஒரு 10 தக்காளி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு 6 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். எப்பவும் போல் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ரைஸை போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் அந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா நம்மளுக்கு கிச்சனில் ஃபுல் டே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் டேஸில் நம்ம காலையிலேயே சமைச்சு முடிச்சு ஸ்கூல் அனுப்பிடுவோம். ஆனால் வீட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் டே ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன வேலை செய்கிறோன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருப்போம். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 2 குட்டீஸ் இருக்கிறதுனால பாப்பா மட்டும் வீட்டில் இருக்கப்போ பார்த்திங்கன்னா பாப்பா என் கூடயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு சைலண்ட்டாக அம்மா கூடயே விளையாண்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துருவா. ஆனால் அண்ணனுக்கு லீவ் விட்டால் போதும், அவன் என்னென்ன பண்ணுறானோ அதுக்கு மேலே சேட்டை பண்ணுவா. அவன் என்ன பண்ணாலும் அதை அப்படியே திருப்பி பண்ணுவா. தக்காளி சாதத்துக்கு நம்ம எப்பவும் போடுற மாதிரி பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு லைட்டாக வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் குக் பண்ணிடணும். இதை அந்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்காக பாசுமதி அரிசி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரியாணி மசாலா இல்லை வேறு ஏதாவது மசாலா உங்களுக்கு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே முடிஞ்ச வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவில் காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் மசாலா பிரியாமல் நல்லா வரும். மசாலாவில் 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணி வந்து காலிஃப்ளவர் தனியாக மசாலா தனியாக போயிடும். நம்ம சிக்கன் மேக்னேட் பண்ணி வைக்கிற மாதிரி காலிஃப்ளவரை மேக்னேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா மசாலா தனியாக காலிஃப்ளவர் தனியாக தான் போகும். அதனால காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறப்ப எப்போவுமே மசாலா போட்ட உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. மசாலா பிரியாமல் நல்லா வரும். இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி வெந்துருச்சு, நம்ம ரைஸ் போட்டுடலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளியை நான் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். நம்ம தான் சாதம் குலையாமல் கரெக்டான பதத்துக்கு வரும். மல்லியும் புதினாவும் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால சேர்க்கலை. தக்காளி சாதத்துக்கு எப்போவுமே மல்லி சேர்க்குறத விட புதினா மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். தண்ணி காய்ஞ்சிருச்சு, அதில் பாசுமதி அரிசி போட்டுக்கலாம். பாசுமதி அரிசியில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஆயில் பாட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வாங்கி 7 இயர்ஸ் ஆகுது. நான் இதே தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம தோசை சுடுறதுக்கு கூட இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கனால நல்ல லைஃப் கொடுக்கும். அடிக்கடி ஆயில் பாட்டில் மாற்றணுங்கிற அவசியம் வராது. பார்த்திங்களா, மசாலா பிரியவே இல்லை. நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்குள்ளவே காலிஃப்ளவர் காலி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணியை விட ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் காரம் கம்மியாக இருக்கும்ல, அதனால். ஏன்னா நான் சோயா சாஸ், சில்லி சாஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். பெப்பர் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு பாசுமதி அரிசி வெந்துருச்சு, அதை வடிச்சிடலாம். சாதத்தை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கலர்றப்போ ரைஸ் உடையாமல் வரும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும்.
காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீர் போட்டு கிளறி விட்டுட்டு, ரைஸ் போட்டு கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா பெப்பர் பொடி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் பொடி வந்து குட்டி உரல்லையே இடித்து எடுத்துக்கிறேன், மிக்சியில் போட்டு அரைக்கல. இதில் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாசுமதி அரிசி பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப வெள்ளையாக. இந்த ரைஸை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாசுமதி அரிசியில் எந்த ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்படி கிளறி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம பெப்பர் பொடியை போட்டோன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸ்ப்ரிங் ஆனியன், கேபேஜ் இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்லை, அதனால் அதெல்லாம் சேர்க்கல. இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்படியோ இருந்ததை வச்சு ரைஸை கலரிட்டு இது தாண்டா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிட்டு என்னோடய பையன்கிட்ட கொடுத்துட்டேன். அவனுமே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான். தக்காளி சாதம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சதெல்லாம் ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு, சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை, வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு, நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் போல் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு, ரெகுலராக நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்குற கடைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 2லேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். சங்ககிரி டு ஈரோடு போகிற வழியில் ஒரு இரும்பு பாத்திர கடை இருக்குது. புரட்டாசி மாதம் சாமி கும்பிட எனக்கு ஒரு மண் பாத்திரம் தேவைப்பட்டுச்சு. சரி அது வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம். இது ப்ரொமோஷனுக்காகலாம் நான் வீடியோ எடுக்கல. இந்த கடையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் சங்ககிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இரும்பு பாத்திரம், மண் பாத்திரம்லாம் தேவைப்பட்டால் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நான் 2 பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன், பனையாரக்கல்லும் மண் பாத்திரமும் சாம்பிராணி கரண்டியும் வாங்கிட்டு வந்தேன். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து எனக்கு 1100 தான் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.